This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. ஆமாங்க, இந்த SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம வீட்டில் இருந்தே வேலை செய்யலாம். இதுக்கு நமக்கு ரொம்பவே தேவையானது நமக்கு ஒரு ஃபோன் தாங்க. இது ஒரு மொபைல் பேஸ்ட் பார்ட் டைம் ஜாப், பர்ஃபெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர், ஜாப் சீக்கர்ஸ். வேலை செய்கிறவங்கலேருந்து ஒரு வீட்டில் இருக்க இல்லத்தரசிகள்லேருந்து காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இந்த மொபைல் மட்டும் இருந்தால் போதுங்க, நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணிக்கலாங்க. நம்ம நம்மளோட ஃப்ரீ டைமை ஏர்ன் பண்ணுறதுக்காகவும் நம்ம இந்த டைமில் தான் ஒர்க் பண்ணி இந்த டைமில் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் ஒர்க் பண்ணலாங்க. நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஷேர் அண்ட் பப்ளிஷ் கண்டென்ட், அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை நம்ம ஷேர் பண்ணுறோம், பப்ளிக் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு சிம்பிள் டாஸ்க் பண்ணுறோங்க. நம்ம இதை விற்கவோ இல்லை ரெஃபரல் பண்ணியோ இதை சம்பாதிக்க போகிறது இல்லைங்க. நம்மக்கிட்ட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் அக்கௌண்ட்டு இருந்துச்சுன்னாவே போதுங்க, நம்ம இதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவோங்க. ஏர்ன் டெய்லி இன்கம் வித் இன்ஸ்டன்ட் பே அவுட்ஸ். நம்மளோட இன்கம் இன்ஸ்டண்ட்டாக பே அவுட் ஆகுங்க. இதில் ஸ்டார்ட் ஃப்ரம் டே 1, சென்ட் யுவர் நேம், குவாலிஃபிகேஷன் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் 9994104160 and get full details instantly. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எஸ்பிஓ பற்றி தெரிஞ்சுக்கங்க, எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு காட்டு வழியாக 2 நண்பர்கள் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த வழியாக ஒரு கரடி ஒன்று வந்துச்சு. கரடியை பார்த்தது 2 நண்பர்களில் ஒருத்தன் மரத்து மேலே ஏறிட்டான். ஆனால் இன்னொருவனுக்கும் மரம் ஏற தெரியாது. என்ன செய்வதென்று திரு முழித்தான். மரம் ஏறியவன் கீழே நின்ற நண்பனை மரம் ஏற தெரியாது என்று தெரிந்தும் அவனுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யவில்லை. தன்னுடைய உயிர் மட்டுமே தனக்கு மிக முக்கியம் என்பது போல் மரத்தின் மேலேயே அமர்ந்து கொண்டு கீழே என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தான். கீழே நின்று கொண்டிருந்தவன் சற்று நேரம் யோசித்துவிட்டு திடீரென்று கீழே படுத்து விட்டான். இறந்தது போல் நடித்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த கரடி அவன் அருகில் வந்து அவனை உற்று உற்று பார்த்துவிட்டு அவன் காதருகையும் முகத்தின் அருகையும் உற்று பார்த்தது. எந்த உணர்ச்சியும் இன்றி அவன் படுத்திருந்ததனால் அவன் இறந்து விட்டான் என நினைத்து அந்த கரடி சென்று விட்டது. அப்பொழுதுதான் அவன் நினைத்தான், அப்பாடி, நம் அம்மா சொன்னது எவ்வளவு உண்மை. இறந்த ஒரு மிருகத்தையோ அல்லது மனிதர்களையோ கரடி உண்ணாது என்பது அம்மா என்றோ ஒரு நாள் கூறியது நமக்கு ஞாபகம் இருந்தது. அதனால்தான் இன்று கரடியிடமிருந்து நாம் தப்பித்தோம் என நினைத்தான். இதையெல்லாம் மேலே இருந்து பார்த்து கொண்டிருந்த நண்பன் கீழே வந்து, அந்த கரடி உனக்கு ஏதாவது ரகசியம் கூறியதா? இந்த ரகசியம் என்னவென்று எனக்கும் கூறு என்று கேட்டான். இதனை கேட்ட அந்த நண்பன் கூறினான், ஆமாம், அந்த கரடி எனக்கு ஒரு ரகசியம் கூறியது. ஆபத்தில் உதவாத நண்பனை நம்பாதே என்று கூறியது. இதனை கேட்டு அந்த நண்பன் வெட்கி தலைகுனிந்தான்.